தாயினும் மேலாக அன்பு தன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிறாள். அது அவளுடைய இரத்தம்தான் பாலாக அது பாசத்தோடு கொடுக்கிறார். இயேசு நமக்கு ஒரு பால் கொடுத்தார், அது இயேசுவின் இரத்தம். ஹல்லேலூயா. அதை பாசத்தோடு நமக்கு அளித்தார். அதற்காக அநேக கஷ்டங்களை பட்டார். அந்த இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டார். அந்த இயேசுவின் இரத்தம்தான் நமக்கு இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டாமா? அவரை துதிக்க வேண்டாமா? அவரை பாட வேண்டாமா? உம்மை ஆராதிப்பேன். உற்சாகமான கரங்களை தட்டி நாம் படிக்க போகிறோம். 995வது பாடல். சந்தோஷமாக முழு பலத்தோடு. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொண்டு நீ எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொண்டு நீ எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை
முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, ஆராதிப்பே. அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம ஆராதிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே தெய்வம் இயேசு ஒருவரே, சர்வத்தையும் படைத்தவர். இன்னைக்கு உலகத்துல சண்டை போடுறாங்க. அந்த மலை எனக்கு சொந்தம், இந்த மலை எங்களுக்கு சொந்தம். எந்த மலையும் உனக்கு சொந்தம் இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கே சொந்தம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, நாம் அதற்கு சொந்தம். இந்த பூமியை முழுவதும் ஆளுகை செய்வதற்குரிய அதிகாரத்தை கொடுத்த கர்த்தர் நமக்கு சொந்தம். அவர் உங்களுக்கு சொந்தம். ஒருவேளை மனைவி சொல்லலாம், என் புருஷன் எனக்கு மட்டும்தான். புருஷன் சொல்லலாம், என் மனைவி எனக்கு மட்டும்தான். பிள்ளைகள் சொல்லலாம், எங்க அப்பா தான் எங்களுக்கு சொந்தம், இல்லை எங்க அம்மா தான் எங்களுக்கு ரொம்ப சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு சொல்றேன், சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இந்த உலகத்துல உங்களுக்கு யாருமே கிடையாது. உலகத்தினுடைய நீதிப்படி ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் இருக்கலாம், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி இருக்கலாம், அது நீதி. அதற்கு மேல் இருந்தால் அது அநீதி. இந்த உலகத்துல நிறைய உறவினர்கள், மாமா, சித்தப்பா, மாமா, மச்சான், மாப்பிள்ளை, நிறைய பேர் இருக்கலாம். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு சொந்தம், நாம் கர்த்தருக்கு சொந்தம். அப்படி சொந்தமுள்ள ஆண்டவர் தான் நமக்கு இருக்கிறார். அவரை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒன்று நினைச்சிடுங்க, இயேசுவை விட்டா நமக்கு யாருமே இல்லை. அப்படி பக்கத்தில் சொல்லுங்களேன், இயேசுவை விட்டா நமக்கு யாருமே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் தான் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. என் ஆசை நீங்க தான், என் சொந்தம் நீங்க தான், என் சொத்து நீங்க தான். ஆமேன். அல்லேலூயா. உற்சாகமா என்னோடு சேர்ந்து படிக்கலாமா? எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம்
நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, எல்லாம் சேர்ந்து என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து. மீண்டும் மறுபடியுமா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, எனக்கு உம்மை யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு கேள்வி தான் உங்களுக்கு கேட்க போறேன், கேட்டுட்டு துதி ஆராதனை முடிக்க போறேன். உங்களுக்கு சொந்தம் யாருங்க? சத்தமா சொல்லுங்க. இயேசு தான் அப்பாவும், இயேசு தான் அம்மாவும், இயேசு தான் சகோதரனும், இயேசு தான் சகோதரியும், இயேசு தான் நல்ல நண்பனும், இயேசு தான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவரும், இயேசு தான் உங்கள் வீட்டின் தலைவரும். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மேம்படுத்துவோம். அந்த இயேசு தான் என் ஆசை, என் தேவை, என் சொந்தம், என் சொத்து. ப்ராப்பர்ட்டி வேண்டாம், இயேசு தான் நமக்கு சொத்து. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தருடைய செய்திக்காக சுருக்கமாக டேவிட்சன் ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி தகப்பனே. இப்போ அந்த நேரத்தில் கூட தகப்பனே இந்த செய்தி வேலை இந்த கரத்தில் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. அப்பா சோத்ரேசப்பா, நீர் எங்களோட செய்தியின் மூலமாய் பேசும்படியாய் ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஆவியான அவர் தாமே இந்த இடத்துல இடைப்பட்டு பேசும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கு உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தியானிக்க வேண்டிய சில வசனங்கள் தான். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தல், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. அல்லேலூயா. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு செய்திகள்ங்கிற பேரில் கொடுத்துருந்தோம். டிவியில் வருது தலைப்பு செய்திகள். நீங்கள் பழைய காலத்து ரேடியோவை ஆன் பண்ணிங்கன்னா ஆகாசவாணி தலைப்பு செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி அப்படின்னு ஒருத்தர். யாருக்கெல்லாம் அந்த சத்தம் கேட்டிருக்கு? இல்லாட்டி இது இலங்கை வானொலி நிலையம் செய்திகள் வாசிப்பது அப்துல் ஹமீத் அப்படின்னு வரும். இன்னைக்கு செய்தி தலைப்பு செய்தி 3 செய்தி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். வாசிப்பது ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் அந்த செய்தியை நமக்கு சொல்ல போறாராம். அந்த முதல் செய்தி தான் ஆண்டவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் என்ன செய்கிறேன், வருகிறேன். பிரியமானவர்களே, இது விளையாட்டு காரியமே அல்ல. ஒருவேளை நாம் நினைக்கலாம், இத்தனை வருஷமா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார்னு சொல்லிட்டு இருக்கமே. எங்க இருந்து வராரு, எந்த ரூட்ல வராரு, ஃபிளைட்ல வராரா, ராக்கெட்ல வராரா, குதிக்கிறாரா, மிதக்கிறாரா, ஒண்ணுமே நடக்கலைன்னு சொல்றோம். ஆனா வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது, இயேசு என்ன செய்கிறார்,
வருகிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறான், மீண்டுமாய் நான் கண்டிப்பாக என்ன செய்வேன், வருவேன் அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 44 வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 24:44. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இந்த ஆயத்தமாயிருங்கள்ங்கிற வார்த்தை தான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால தான் முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுத்தமாகுங்கள் அப்படின்னு ஒரு ஜெப குறிப்பை நம்ம வச்சோம். நாம் பரிசுத்தமாக இருக்கிறது தான் முதல்ல நம்ம என்ன செய்கிறது, ஆயத்தப்படுகிறது. ஏன்னா இந்த உலகம் பயங்கரமான பாவத்தில் நம்ம அடிமையாக கிடக்கிறோம். சிஸ்டர், நம்ம சாதாரணமாகவே ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் கடந்த வாரம் எங்கள் ஊருக்கு போனேன், தூத்துக்குடி பக்கத்தில் போனேன். முதல்ல வரமாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு, என் பையன், என் பொண்ணுலாம் ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன், ரெடி பண்ணி அடுக்கி வச்சிட்டேன். 10 நாளைக்கு தேவையானது எல்லாம் அடுக்கி வச்சாச்சு, ஆயத்தமாயாச்சு. சரி, ட்ரெயின் 3:50 தானே, மெதுவாக 3:40 போகலாம். அப்படியே இருக்கிறோம், என்ன செய்கிறோம், ஓடுறோம். ஒரு நாள் அருமையான தம்பியை ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு, பஸ்ஸும் என்ன ஆட்டோவும் என்ன செய்யல, கிடைக்கல. இங்கே வேற ரோட்டை நோண்டி போட்டாங்க. பிரதரு ஓடுறாரு பாருங்க, ஓட்டம் ட்ரெயினை பிடிக்கிறதுக்குன்னு. அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ப்ரிப்பராக இருந்திருந்தோம் அப்படின்னாச்சுன்னா அந்த ஓட்டம் நமக்கு தேவையில்லை. அடித்து பிடிச்சி ஓடனா மூச்சு வாங்கி அந்த ட்ரெயினில் போய் கூட ரிலாக்ஸாக நம்மளை நெச்சிக்க முடியாது, இருக்க முடியாது. அப்போ ஒரு சாதாரணமான உலக காரியத்துக்கே நம்ம எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணி அப்படியே பஸ்ஸில் போய் இல்லாட்டி ட்ரெயினில் ஹாயாக நம்ம உட்காரணும் அப்படி சொல்லி தான் நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி டிக்கெட்டை நம்ம என்ன செய்கிறோம், ரிசர்வ் பண்ணுறோம். நமக்கு அந்த பர்த்து கிடைச்சிட்டுனா தான் சந்தோஷம். கிடைக்காம வெயிட்டிங்கில் இருந்துச்சுன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் ஐயோ ஐயோ ஐயோன்னு ஒரு பதஷ்டம். ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தில் உனக்கு ஒரு இடத்த இன்னைக்கு நீ ரிசர்வ் பண்ணிக்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீ ரிசர்வ் பண்ணன்னா நீ இப்பவுமே என்ன செய்யணும், ஆயத்தமாகணும். எந்த நிமிஷம் நான் உன்னை கூட்டிட்டு போவேன்னு உனக்கே தெரியாது. நான் வான்னு சொல்ற நேரத்தில் நீ என்ன செய்யணும், வர்றக்கு நீ என்ன செய்யணும், ரெடியா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும், ஸ்டெடியா இருக்கணும், ரெடியா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். எப்போ அவர் சொல்றாரு அப்ப நான் உடனே என்ன செஞ்சிடணும், சுட்கேஸ் சுத்திட்டு கிளம்பணுமா? இல்லை, அது பாவம், உலகம் பாவம். அப்போ எதை தூக்கிட்டு கிளம்புன்னா பரிசுத்தம் என்கிற ஒரு குவாலிஃபிகேஷனை எடுத்துக்கிட்டு சர்டிஃபிகேட் எடுத்து என்ன செய்யணும், நான் கிளம்பணும். ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், எந்த வேலைக்கு போகிறோமோ அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் எல்லாம் என்ன செய்கிறோம், ரெடி பண்ணிட்டு போகிறோம். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறக்கு 2 சர்டிஃபிகேட்டை நம்ம ரெடி பண்ணணும். என் பிரியமே நீ ரூபவதி, கர்த்தருக்கு நீ பிரியமானவள். அடுத்தாற்போல் அவர் என்ன சொல்ல, நீ எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு நான் பிரியமானவனாக இருக்கணும், கர்த்தருடைய கண்களுக்கு நான் பரிசுத்தமானா என்ன செய்யணும், இருக்கணும். நீ அதுக்காக நீ ஒன்று இப்பவுமே என்ன செஞ்சுக்கோ, ஆயத்தம் பண்ணிக்கோ. அவர் என்னைக்குனாலும் வருவார், லெட்ரு போட்டுலாம் வருவார் அப்படிலாம் நினைக்காதீங்க. நினையாத நேரத்தில் நான் என்ன செய்வேன், வருவேன் சொல்றாரு. அப்படி அவரு எப்படி வருவாராம், மத்தேயு 25 அதிகாரம் 6 வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு, நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று, என்கிற ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த மேட்ரு நமக்கு தெரியும். 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு கல்யாண வீடு ஒன்று என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த கல்யாண வீட்டுக்கு மணவாளன் என்ன செய்ய போறாரு, வரப்போறாரு. அந்த மாப்பிள்ளை கூட சேர்ந்து ஒரு கூட்டம் நம்ம என்ன செய்ய போறோம், கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். அந்த மணவாளனை எதிர்பார்த்து, நீங்கள் இங்கே சிட்டிகளில் எப்படியோ தெரியாது, கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீடு வேற, மாப்பிள்ளை வீடு வேற இடத்துல இருக்கும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை மாவட்டங்கள்லாம் அதிகபட்சம் பொண்ணு வீட்டில் தான் கல்யாணமே என்ன செய்யும், நடக்கும். பொண்ணு எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊர் சர்ச்சில் தான் கல்யாணமே என்ன செய்யும், நடக்கும். அப்போ காலமே 9 to 10 கல்யாணம் சர்ச்சில் அப்படின்னாச்சுன்னா சாயந்தரம் இருக்காது, காலமே தான் கல்யாணம் இருக்கும். 7 மணிலிருந்தே பொண்ணு வீட்டுக்காரங்க வாசலுக்கும் தெருவுக்கும் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ள ஃபோன்லாம் அப்போ கிடையாது. தெருமுனையில் ஒருத்தர் நிற்பார், மாப்பிள்ளை வந்துட்டு அங்கே வண்டி வருதுன்னு சொல்கிறக்கு, அடுத்த தெருவில் ஒருத்தர் நிற்பார், பக்கத்தில் வந்துட்டாருன்னு சொல்கிறக்கு, இங்கே ஒருத்தர் வானம் போடுறக்கு ஒருத்தர் ரெடியாக இருப்பார், மாப்பிள்ளை வந்துட்டாருன்னு சொல்கிறக்கு. அங்கே எப்படி வருவார் மாப்பிள்ளை, ஒரு அழகான ஒரு பல்லக்கில்
அழகாக உட்காந்து வருவார். அவர் பின்னாடி ஒரு கூட்டமே என்ன செய்யும், வரும். மேலே தான் அந்த கொட்டு அடிக்கிற சத்தம், பேண்ட் அடிக்கிற சத்தம் கேட்டவுடனே பொண்ணு வீட்டில் பயங்கரமான பரபரப்பு என்ன செய்யும் இருக்கும். மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாரு, அவர் கூட யாரெல்லாம் வரலான்னு பார்க்குறக்கு பொண்ணு வீட்டு வாசலில் ஒரு கூட்டமே என்ன செய்யும், கூடி நிற்கும். அழுக்கு ட்ரெஸ் போட்டு நிற்பாங்களா, தலை சீவாமல் இருப்பாங்களா, அழகாக பூவெல்லாம் வச்சு இருக்கிற நகை இல்லாட்டி பரவாயில்ல அங்கங்கே பக்கத்து வீட்டிலே அது போட்டு அப்படி கிடக்கிற செயின் தொப்புளுக்கு கீழே வரைக்கும் தொங்கும். அவ்வளோ பெரிய செயின்கள்லாம் போட்டு அப்படி நிற்பாங்க. மாப்பிள்ளை வர்றாரு, மாப்பிள்ளை வர்றாரு, மாட்டு வண்டியிலங்கிற மாதிரி. மணவாளனாகிய உலகத்திலும் ஒரு மாப்பிள்ளை ஒரு புருஷங்காரன் வர்றதுக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடியே வர்றதுக்கு அவனுக்கு இவ்வளவு தடபுடலாம் வரவேற்பு கொடுத்தீங்கன்னா, உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற இயேசு வரும் பொழுது நீங்கள் எவ்வளவு ஆயத்தமாக இருந்து அவரை எதிர்பார்த்து காத்திருக்கணும். அல்லேலூயா. வரட்டும் பார்க்கலாம், அப்படியே இருப்பாங்க. இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வந்து விட்டார், என்ன செய்யுங்க, புறப்படுங்கள். ஆண்டவர் சொல்ல புறப்படு. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க என்னத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, பைபிளில் சொல்லியிருக்கு, எல்லார் கையிலையும் ஒரு லேம்பு ஒன்று என்னச்சுது, தீவெட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஃபுல்ஃபில்லாக இருக்குது, 10 பேர்ட்டையும் ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஆனால் ஒரு 5 பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க, ஒரு வேளை வர்றதுக்கு லேட்டானா கூட நமக்கு பற்ற வைக்கிறதுக்கு நெருப்பு வெளிச்சம் நமக்கு என்ன செய்யணும், வெளிச்சம் நமக்கு தேவை. அணைஞ்சிட்டுனா அந்த இடத்துல வெளிச்சம் இருக்காது. மணவாளனாக்கிய கர்த்தர் இயேசு வரும்பொழுது என் கையில் வெளிச்சத்தில் நான் இருக்கணும். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன செய்யுங்க, இருங்க. நீங்கள் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. ஐடி பண்ணுறார், யார் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்காங்கன்னா, வெளிச்சத்தை கையில் வச்சுட்டு, தீபத்தை கையில் வச்சுட்டு காத்திருக்கிற 10 பெண்களில் இது பாருங்களேன், கன்னிகைகள் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஆண்கள்னு சொல்லப்படலை, ஆண் மக்கள்னு சொல்லப்படலை, கன்னிகைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 10 கன்னிகைகள் 5 பேர் எப்படி இருந்தாங்கன்னா அசால்ட்டாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. எப்படின்னா, இவங்க வச்சிருக்கிற அந்த அவங்க வச்சிருக்க அந்த லைட்டில் குறிப்பிட்ட அளவு என்ன பிடிக்குது, கெப்பாசிட்டி, அந்த அளவுக்கு தான் ஊற்றிட்டு வராங்கன்னா, இது முடியறதுக்குள்ள அவர் என்ன செஞ்சிருவார், வந்துடுவார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, இது முடியறதுக்குள்ள அவர் என்ன செய்யணும், கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு அவரை நான் ரூல்ஸ் பண்ணுறேன். மாப்பிள்ளையாக வர்ற, மணவாளனா வர்ற ஆண்டவரை நான் ரூல் பண்ணி, எனக்கு இந்த என்ன முடியறதுக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும், வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம். ஆனால் பைபிள் சொல்லுது அப்படி கிடையாது. அவர் வரும் வரைக்கும் நீ என்ன செய்ய, நீ காத்துரு, நீ ஆயத்தமாக இருக்கணும் எந்த நிமிஷம் வந்தாலும். அதனால தான் அந்த பாட்டு படித்தோம், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். என்கிட்ட என்ன இல்லை, என்ன எங்கேயாவது இருக்குதா அப்படி நான் தேட மாட்டேன். ஐ எம் ரெடி டு ஆல்வேஸ். நான் எப்பொழுதும், எனி டைம் எந்த நேரம் வந்தாலும் என் கையில் நான் ஆயத்தத்தோடு என்ன செய்கிறேன், அவரை வரவேற்க காத்திருக்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி இருக்கிறீங்க? இயேசுவை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இருக்கிறீங்க? கையை உயர்த்தினா மட்டும் போதாது, பின்னாடி இயேசு வந்த உடனே இந்த 5 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, கையில் விளக்கு இருக்கு, இயேசுவின் பின்னால் போயிட்டாங்க. இந்த மீதி 5 பேர் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுக்கு வேண்டிய அந்த லைட்டை கொளுத்துறதுக்கு என்ன வேணுமோ அதை தேடிட்டு கிடக்கிறாங்க, கிடைக்கல. பைபிள் சொல்லுகிறது, வாசல் கதவு என்ன, மத்தேயு 25:10 எடுத்து வாசித்து பாருங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்களேன், இவங்க வந்து ரெடி பண்றக்குள்ள என்ன ஆச்சுதான், மணவாளன் என்ன செய்துட்டாரு, வந்து விட்டாருன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு காரியத்தை நினைச்சிடுங்க, ஆண்டவர் இப்போ வருவார், இல்லை நாளைக்கு தான் வருவார். இன்னைக்கு எதிர்பார்த்தோம், என்ன செய்யல, வரல. ஸோ அவருக்கு அங்கே ஏதோ என்ன செய்திருக்கு, வேலை இருக்கும் போல லேட்டாக வருவார். நம்ம அப்படித்தானே சிஸ்டர் இருக்கிறோம். ஃபாரினில் நம்ம பிள்ளைகள் இருக்குது, இந்த மாதம் கிறிஸ்மஸுக்கு வந்துடுவாங்க, இன்றைக்கி வந்துடுவாங்க, நாளைக்கு வந்துடுவாங்க, டிக்கெட் கிடைக்கல, இல்லை அது கிடைக்கல, விசா கிடைக்கல, அது கிடைக்கல, ஏதாவது சொல்லி நாளைக்குன்னு. ஆனால் கண்டிப்பாக என்ன செஞ்சிருவோம், ஒரு நாளாவது என்ன செஞ்சிடும், வந்துடுவோன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். அது வரும்போது பயங்கரமான சந்தோஷம் நமக்கு என்ன செஞ்சிருந்து வந்துடுது. அப்போ ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு காத்திருப்பும் நமக்குள்ளே இருக்குது. ஐ நோ வெரி வெல். நமக்குள்ளே என்ன செய்யுது, எல்லாருக்குள்ளே இருக்குது. இயேசு வந்தால் நான் எங்கே போகணும், அவரோடு கூட எங்கே போயிடணும், பரலோகத்துக்கு போயிடணும். கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை.
பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் போகணும்னா அதுக்கு என்ன ஐடென்டிட்டி உண்டோ அது அவர் கைக்கு அவர் பச்சு தான் நம்ம அங்கே என்ன செய்ய முடியும், போக முடியும். அப்போ ஆண்டவர் சொல்ல, நான் வருவேன், அவனவன் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கையில் என்ன செய்கிறேன், கொண்டு வரேன். கணக்கு பார்க்கும் கர்த்தர். இந்த 5 பேர் ரெடி பண்ணிட்டு திருப்பி வந்து கதவை என்ன செய்கிறாங்களாம், தட்டுறாங்களாம். ஐயா நாங்களும் என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். 5 பேர் உள்ள என்ன செஞ்சிட்டாங்க, ஆயத்தமாய் இருந்தவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட எங்கே போயிட்டாங்க, பரலோக ராஜ்யத்தில் அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஆயத்தம் இல்லாமல் இருந்து கொஞ்சம் லேட் பண்ணவங்க உள்ளுக்கு என்ன செய்ய முடியல, போகவே முடியல. கதவை தட்டுறாங்க. ஐயா நாங்களும் என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம், நாங்களும் வந்துட்டோம், இப்போ தான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கோம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, இது வரைக்கும் நாங்கள் பாவத்தில் கிடந்தோம். நிறைய பேர் சொன்னாங்க, வார்த்தையை சொன்னாங்க, வசனத்தை சொன்னாங்க. நாங்கள் அலட்சியமாக என்ன செஞ்சிட்டோம், இருந்துட்டோம். தேவனுடைய காரியங்களில் எப்படி இருந்தோம், நல்லா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க, எப்படி இருந்தோம், அலட்சியமாக இருந்தோம். டோன்ட் கேர், நெவர் மைண்ட்ஸ். அடந்த பாஸ்டர் அவர் கத்திட்டு கிடக்காரு. அந்த ஃபாதர் அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு. அவருக்கு என்ன, நம்ம கஷ்டம் யாருக்கு தெரியும். நான் நிறைய பேர்கிட்ட அப்படி நான் எங்கள் ஊருக்கு போயிருக்கும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேசிட்டு இருந்தேன். அவன் சொல்கிறான், எனக்கு நிறைய கஷ்டம், நிறைய பிரச்சனை. நான் வந்து சென்னையில் அந்த சர்ச்சுக்கெலாம் போனேன், இங்கே போனேன். நம்ம கஷ்டம் அவங்களுக்குலாம் தெரியவே செய்யுது. அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, வாராங்க, பிரசவம் பண்ணுறாங்க, காணிக்க வாங்குறாங்க, பாட்டுக்கு என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. நான் சொன்னேன், நீ எந்த பாரத்தை அங்கே சுமந்துட்டு வந்தியோ அந்த இடத்துல நீ விட்டுட்டு வந்திருந்தன்னா நீ விடுதலையோடு என்ன செஞ்சிருப்ப, வந்திருப்ப. நீ எதை சுமந்துட்டு போறியோ அதே இது திருப்பி வீட்டுக்கு என்ன செஞ்சுட்டு வர, சுமந்துட்டு வரேன். ஏன்னா நான் இந்த இடத்துல ஜபத்துக்கு வந்தேன், இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் எனக்கு பிரச்சனையிலேருந்து என்ன செஞ்சிருவாரு, விடுதலை தந்துருவார். பிகாஸ் ஜீசஸ் இஸ் எ ரெடீமர். அவர் விடுவிக்கிறவர். என்னை விடுவிச்சிருவாரு, நான் அவர்கிட்ட என்ன செஞ்சிடுறேன், கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் கொடுத்துட்டு போறீங்களா, இல்லாட்டி கொடுக்காம சொல்லுங்க, சுமந்துட்டு போறீங்களா, கொடுத்துட்டு போறீங்க, எதை விட்டீங்களோ அது பெற்றுக்கொண்டு போறீங்க. அல்லேலூயா. பிரச்சனைகளை சொல்லலை, பிரச்சனை கொடுத்துட்டு எதை கொடுத்தோமோ அதை வாங்கிட்டு போகிறோம்ல, பிரச்சனையை கொடுத்துட்டு விடுதலையை வாங்கிட்டு போகிறீங்க, நோயை கொடுத்துட்டு சுகத்தை வாங்கிட்டு போகிறீங்க, தரித்திரத்தை கொடுத்துட்டு செழிப்பை வாங்கிட்டு போகிறீங்க. உங்களுக்குள்ள இந்த ஜப ஆவிகள் இல்லாமல் அசுத்தாவின் கிரியைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரியைகள் எல்லாம், அதான் நிறைய குப்பைன்னு சொன்னேன், அந்த கிரியைகள் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருங்க. ஏலிம் ஜெப வீடு குப்பை ஆகட்டும், நீங்கள் பரிசுத்தம் வாங்க. அல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்தமாக்குகிறவர் இங்கே இருக்கிறார். இங்கே உள்ள உங்ககிட்ட உள்ள எல்லா கஷ்டம், நஷ்டம், துன்பம், எதிர்பார்ப்பு, எப்படியாவது நான் கெயின் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் முடியல. எப்படியாவது உழைச்சி, எப்படியாவது நம்ம புருஷன் சம்பாளத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து உழைச்சாவது நம்ம எப்படியாவது ஒரு வீடு வாங்கிடணும், இல்லாட்டி ஒரு இடத்த வாங்கிடணும், இல்லாட்டி ஏதாவது நம்ம வீட்டுக்கு வாங்கிடணும், இல்லாட்டி என் பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது செய்யணும். அப்படியே நினச்சி மென்டல் டிஸார்டரே நமக்கு என்ன செஞ்சது ஆயிடுது. ஆனால் எதுவுமே எனக்கு என்ன செய்யலை, நடக்கலை. ஏன் தெரியுமா, செய்யணும், நடக்கணும், இப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு காரியத்தை நினைங்க, நான் செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. எனக்கு இந்த காரியம் தடையா இருக்கு, தடைகளை உடைக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த நான் வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கேன், எல்லாத்துக்கும் மேலான மருத்துவர் எங்குள்ள இருக்கிறாரு. வியாதியெல்லாம் என்னை விட்டு போகுது. என் குடும்பத்தை 2ஆ பிரித்து, 3ஆ பிரித்து, 4ஆ பிரித்து உடைக்கிற ஒரு சத்துரு உள்ளே இருக்கிறான். அவன் நுகம் என் தோல் மேலே இருக்கு, நான் பயப்பட மாட்டேன். அந்த நுகத்தை முறிக்கிறவர் எங்கே இருக்கிறாரு, நுகத்தை வச்சிருக்கவன் என் தோலுக்கு மேலே இருக்கிறான், நுகத்தை முறிக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறாரு. இவன் தள்ளி விட்டா கீழே என்ன செஞ்சிருவான், விழுந்துருவான். தள்ளி விடுற சர்வ வெள்ளம் உள்ளவர் எனக்குள்ள இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார், அப்படி விசுவாசிக்கிறவங்களுக்கு விடுதலை உண்டு. தோல்ல இருக்கான், அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால். அவன் உங்க தோல் மேலே சாய்ஞ்சிட்டு இருக்கான், நீங்க அவன் தோல் மேலே சாய்ஞ்சுக்கிட்டு 2 பேரும் தோல் மேலே கைப்பட்டு, உன் தோல் மேலே நான் சாய்ஞ்சிருக்கிறேன், என் தோல் மேலே நீ சாய்ஞ்சிருக்கேன்னு போனால் நடக்காது. இந்த சின்ன வயசுல ஹைஸ்கூல்ல தப்பு பண்ணா வாத்தியார் தண்டனை கொடுப்பாரு. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்க தெரியல, ஒன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டன்னு வாய் திறந்து சொல்ற கிடையாது. இவன் காதை அவன் படிச்சுக்கிட்டு, அவன் காதை இவன் படிச்சுட்டு 10 வாட்டி என்ன செய்யணும்,
தோப்புக்கரணம் போடணும். நாளாக நிறைய என்ன செஞ்சுருக்கேன், போட்டிருக்கேன். அப்படி ஒன்னால் நான் கட்டேன், என்னால் நீ கட்டா. எதுக்கு அப்படின்னா 10th 10th படிக்கும்போது பீடி குடிக்கணுங்கிறதுக்காக என்ன செய்வேன்னா, பீடி வாங்கலாம் காசு இருக்காது. எங்கள் ஊரில் பனை மரத்தில் வேறு ஒன்று உண்டு, யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் உண்டோ தெரில, அதில் ஓட்டை இருக்கும். அங்கே என்ன செய்கிறது, கிச்சனில் போய் ஹாஸ்டலில் போய் நைஸாக தீப்பெட்டி திருடிட்டு வந்து காட்டுக்குள்ளே போய் அந்த பனை மரத்தை வேற எடுத்து அதை பார்த்து வச்சு என்ன செய்கிறது, ஃபோன் ஊதிட்டுருக்கிறது. அதை கண்டுபிடிச்சிருவாங்க. சுந்தரன்ட்டு ஒரு ட்ரில் மாஸ்டர் உண்டு, சுற்றி சுற்றி வரும்போது பார்த்துருவார். அப்போ தான் தோப்புக்கரணம் போட வைப்பார் அசம்பிளியில். அடுத்த நாள் காலைமை ஒன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட அப்படின்னு. இன்றைக்கி ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை என்ன செஞ்சிடறோம், கெட்டு போகிறோம். நான் எப்பவுமே சொல்வேன், இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்குன்னு வாய ஆண் என்ன செய்யாதீங்க, பிளக்காதீங்க. நீ எப்படி இருக்கிற, உனக்கு என்ன வேணும், நீ வணங்குற கடவுள் உனக்கு எதை தருவார், அவர் எதை தர்றாரோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். உடனே வீடை தந்துடுவார், பங்களாவை தந்துடுவார், இல்லை இல்லை, பரலோகத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்ம இருக்கிறனால தான் ஒரு வார்னிங் ஆண்டவர் கொடுக்குறாரு. இனி காலம் செல்லாது, இனிமேல் நான் சீக்கிரமாக என்ன செய்வேன், வந்துடுவேன். நீ என்னென்ன தப்பு பண்ணியோ அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ என்று சீன் போட முடியாது. ஆண்டவரே நானும் பிரசங்கம் பண்ணேன், நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் 10 வருஷம் ஊழியம் செஞ்சேன், இவ்வளோ ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களுக்கு நான் ஆண்டவர் வச்சு வேலை பார்த்து போயா, உன்னுடைய இருதயம் என்னவென்பது எனக்கு தெரியும். ஒருத்தன் பெரிய பிரசங்கராக இருக்கிறாப்புல பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவான்னு எதிர்பார்க்காதீங்க. பெரிய கிறிஸ்தவ பாடல்கள்லாம் எழுதுறாரு ஏற்றுறாருங்கிறதுக்காக பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவார்னு நினைக்காதீங்க. சீசர்கள் வந்து சொல்கிறாங்க, இயேசுவே உம்முடைய நாமத்தினால பிசாசுகள்லாம் என்ன செய்யுது, ஓடுதுன்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆண்டவர் சொன்ன ஷட் அப் யுவர் மவுத், வாய் மூடுறா. பிசாசுகள் நீங்கள் ஓட்டுறீங்கிறக்காண்டி சந்தோஷப்படாத, உன் பெயர் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து என்ன செய்ய, சந்தோஷப்படு. இன்னொரு கூட்டம் ஓடி வந்து, இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோமே, வியாதிகளை சுகமாக்கணுமே, உமக்கென்று ஊழியம் செஞ்சோம். ஓ ஆர் யூ மேன், நீ யார்? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. இவர்களை பிடிச்சி எங்கே தூக்கி போடு, இருளுக்குள்ளே போடுங்கள்னு சொல்கிறார். அப்போ நான் வாழுகிற வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை. நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், கோயிலுக்கு போகிறேன், தசமபாகம் வைக்கிறேன், பெரிய மேடையில் நான் பிரசங்கம் பண்ணுறேன், பாட்டு பாடுறேன். நோ 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 இதெல்லாம் ஆண்டவர் கணக்கில் என்ன செய்ய மாட்டார், சேர்க்க மாட்டார். இது கிறிஸ்தவனாக இருக்கிறவன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவன் டெய்லி செய்ய வேண்டிய ஒரு கடமை. வேதம் என்ன செய்யணும், வாசிக்கணும், ஜெபிக்கிறது தன்னுடைய கடமை, விசுவாசிப்பது தன்னுடைய ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மை, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பது கர்த்தரை நேசிப்பதற்கு அர்த்தம். அப்படின்னா இல்லாமல் கடமைக்கு நீங்கள் எல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னு வச்சுருங்களேன், உங்களுக்கு கேர் பண்ண மாட்டார். நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க, ஈஸியாக பரலோக ராஜ்யத்துக்கு போயெல்லாம் நினைக்கவே செய்யாதீங்க. ரிசர்வ் பண்ணணும் சிஸ்டர். இன்னைக்கு ரிசர்வ் பண்ணுங்க. ஆண்டவரே ஆஃப்டர் மை டெத் நான் இன்னைக்கு செத்தா எங்கே வருவேன், பரலோக ராஜ்யத்திற்கு போவேன். ஆண்டோட சமூகத்தில் போய் நான் என்ன செய்வேன், இளைப்பாறுவேங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். விளையாட்டுக்கு சொல்லலை, பி சீரியஸ்லியாக சொல்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? எனக்கே இந்த நம்பிக்கை இருக்கா, எனக்கே டவுட்டாக இருக்குது. இப்போ பைபிளை வாசிக்க வாசிக்க பயமாக இருக்குது. அப்போ ஒரு நம்பிக்கைக்குரிய ஸ்திரத்தன்மை எனக்குள்ளே இல்லாமல் என்னுடைய காலத்திற்கு பிறகு நம்ம என்ன தெரியுமா சிஸ்டர் யோசிக்கிறோம், என் காலத்துக்கு பிறகு என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், வாய் மூடிட்டு இருக்கணும்னா சொல்லியிருக்கு. என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். இன்றைக்கி தான் நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம், என் பிள்ளை காலத்துலேயாவது சொந்த வீட்டில் பிள்ளைகள் என்ன செய்யணும், இருக்கணும். இன்றைக்கி நம்ம சைக்கிள் ஓட்டுறோம், என் பிள்ளை பின்னாடி சைக்கிள் என்ன செய்யக்கூடாது, ஓட்டக்கூடாது. கடன் வாங்கியாவது அவனுக்கு ஒரு பைக் என்ன செஞ்சிடணும், வாங்கி கொடுத்துடணும். என் பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு நான் என் மனைவிக்கு அவன் சொல்லுவான், என் மனைவி சொல்லுவான், நம்ம 10 பவுன் தான் போட்டு வந்தோம், என் பிள்ளைக்கு 100 பவுன் 1 குணம் நகை போட்டு என்ன செய்யணும், கட்டி கொடுக்கணும். அதுக்காக மாடா உழைக்கிற எருமா மாடுகளா? நீ மாடா உழைச்சி என்ன பிரயோஜனம்? ஒரு காசும் கூட வராது, ஒரு காசும் கூட வராது. நீ என்னத்தான் உழைச்சாலும் சரி, பேங்க்ல நீ எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சாலும் சரி, பிரேத பெட்டிக்கல போகும்போது உனக்குள்ள ஒரு ஆவி வந்து, ஐயையோ எனக்கு பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் இருக்குதே போச்சுன்னு சொன்ன பெட்டி இழுத்து ஆணியா வேகமாடுறா, பிசாசு எந்திரிக்குதுன்னு சொல்லிடுவாங்க. 7 ஆணி அடிக்கிற இடத்துல எத்தனை ஆணி அடிப்பான் தெரியுமா? 10 ஆணி அடிப்பான். எந்திரிச்சிரோட சீக்கிரம் மண்டை போட்டு மூடுற ஆவி, சோத்திரம் 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 ஆண்டவரே இந்த அசுத்த ஆவி போகணும்னு சொல்லி அதில் நின்று பாஸ்டர் வச்சு ஒரு ஜெபத்தையும் பண்ணிடுவாங்க. ஆமென். அப்படி அல்ல.
பல்லவராஜ்யம் அப்படி இல்லை. ஒரு நிமிஷம்தான் 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவர் எஸ்கேப், காணாமல் போய் அப்படியே நின்று இடத்துல கணத்து எங்கடா பக்கத்தில் இப்போ தான் நின்று ஆளை காணும். அவன் பல்லவராஜ்யத்துக்கு பேர், அவன் பரிசுத்தனாக இருப்பான். இவன் வயக்காடை நோண்டிக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் வயக்காட்டில் வேலை செய்ய போகிறீங்களா, பல்லவராஜ்யத்துக்கு போகிறீங்களா? 2 ஸ்திரீகள் எந்திரம் மாவரைச்சிட்டு இருப்பாங்க. ஒருத்தி காணாமல் போயிடுவா. ஏ மாலாணி எங்கடி போன தேட வேண்டியதுதான். அவள் பல்லவராஜ்யம் போயிடுவா. நீ கடைசிக்கு அவள் அரைக்க வேண்டிய மாவையும் சேர்த்து என்ன செஞ்சுட்டு இருக்கணும், அரைச்சிட்டு இருக்கணும். ஆசையா மாவரைக்கிறதுக்கு? நிறைய மாவரைச்சா நிறைய ஹோட்டல் ஆரம்பித்து இட்லி வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? நடக்காது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை சந்திக்க வர்ற நேரம் சொல்ல மணவாளன் வந்து விட்டார், என்ன செய்யுங்க, புறப்படுங்கன்னு சொல்றாரு ஆயத்தமா. அடுத்த போல வசனம் சொல்லுது பாருங்கள், மத்தேயு 24:31. மத்தேயு 24:31. அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். எக்கால சத்தத்தோட தம்முடைய தூதர்களை என்ன செய்வாராம், அனுப்புவார். அப்போ ஒரு எக்கால சத்தம் கேட்க போகுது. புதிய ஏற்பாட்டில் வெளிப்படத்தில் பார்த்தீங்கன்னா எக்காலத்தை கையில் வைத்திருக்கிற தூதர்கள் முதலாம் எக்காலத்தை ஊதும் பொழுது, 2வது எக்காலத்தை ஊதும் பொழுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த எக்கால சத்தம் ஊதுறது எதுக்குன்னா ஒரு ஐடென்டிஃபை, ஒரு எச்சரிக்கை. ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் கையில் எக்காலத்தை வைத்திருக்கிற ஜாமக்காரனை உனக்கு நான் கட்டளையிடுவேன். அவனுக்கு வேலை என்னன்னா, தூரத்துலேருந்து ஒரு ஆபத்து வரும்பொழுது எக்காலத்தை என்ன செஞ்சிருவான், எக்காலம் ஊதுவான். நீ உஷாரா என்ன செஞ்சிரு, ஆயிரு, தப்பிச்சிரு. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா முதல்ல என்ன செய்யறான், ஆபத்து சைரன் என்ன செய்யறான், ஊதுறான். உஷாராயிரு, நெருப்பு பிடிச்சு எரிந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்ட்டு. அப்போ எக்காலம் ஊதப்படும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து பயங்கரமான உபத்திர காலத்துல மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு, நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்துவ வாழ்க்கைனா ராயல் அப்படின்னு நினைக்கிறாங்க. லோக்கலை விட கொஞ்சம் அசிங்கம் தான் அது. நிறைய அவமானங்களை என்ன செய்யணும், படணும். நிறைய நிந்தனைகளை அனுபவிக்கணும். மற்றவன் உலகத்தான் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தில் பாதி கூட நமக்கு என்ன செஞ்சிருக்காது, கிடைக்காது. அதனால தான் பைபிள் ஆண்டவர் சொன்னார், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை என்ன செய்ய மாட்டார், கூட்ட மாட்டார். அவனுக்கு வேதனை அதிகரிக்கும். அவன் சம்பாத்தியத்தில் பாதி நோய்க்கு தான் போயிட்டு இருக்கும், பாதியை பேய்க்கு கொடுத்துட்டு இருப்பான், அதாவது வேற காரியங்களை கொடுத்துட்டு இருப்பான். பணம் சேர சேர அவனுக்கு தூக்கம் என்ன செய்யாது, வராது. அது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ ஐடி காரன் வந்துடுவானோன்னு என்ன செஞ்சுருக்கும், ரைடு வருமோன்னு பயமாக இருக்கும். கள்ளப்பணம், திருட்டு பணம், லஞ்ச பணம். ஒருவேளை அவன் கடினப்பட்டு உழைச்சி வீட்டில் சேர்த்து வைப்பான், அவனுக்கு ஒன்றுமே நிலைச்சு நிற்காத மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்லாரு, உன் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன் தேவைகள் இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன், நீ கேட்கும் முன்பதாகவே நான் உனக்கு அதை என்ன செய்வேன், தருவேன். அந்த ஜனங்கள் எல்லாம் அவ்வளோ பசியாக இருந்தது ஆண்டவருக்கு தெரியும். ஒன்றுமில்லாத இடத்துல 5 அப்போ 2 மீனை கொண்டு அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு குடிக்க முடிஞ்சது நம்முடைய ஆண்டவரால். அப்போ ஒன்றுமில்லாமல் இருக்கிற உங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, உங்களை பசி அவர் என்ன செய்ய மாட்டார், போட மாட்டார். வேத பாடத்தில் வாஸ்தவ, அவர்கள் தாகமாய் இருப்பதில்லை, அவர்கள் பசியாகவும் இருப்பதில்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். நம்ம அப்படி ஜெபம் பண்ணுறோமா? அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறோமா? நாளைக்கு என்ன குழம்பு வைக்க போகிறோம், இன்றைக்கி ராத்திரியே பட்ஜெட் போடுவோம். நாளைக்கு என்ன குழம்பு, நாளைக்கு புதன்கிழமை மீன் மார்க்கெட்டில் என்ன மீன் வாங்கலாம், மீன் வாங்க தருவாரா, காசு தருவாரா, மீன் விலை அதிகமாக இருக்குது, கருவாடு வாங்குவோமா, மட்டன் வாங்குவோமா, சிக்கன் வாங்குவோமா. அடுத்த நாள் ஒன்றுமே என்ன செய்யாது, கிடைக்காது. ஆனால் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு கேட்ட உணவை ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், கொடுத்துருவார். ஒன்றுமில்லாத வனாந்தரத்திலே வானத்தில் தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை அளித்தவர் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் நினச்சிடுங்க சிஸ்டர், நீங்கள் மனசில் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, சாதாரண சாப்பாட்டுக்கு ஒரு காரியத்துக்கு கூட நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவர் உங்களுக்கு அதை சந்திச்சிருவார். அல்லேலூயா. கண்டிப்பாக செய்வார். எனக்கு செய்கிறார், எங்கள் குடும்பத்துக்கு செய்கிறார், அனிதா குடும்பத்துக்கு செய்கிறார்.
எங்கே இருந்தாவது கொண்டு வந்து கொடுத்துருவாரு. கிடைச்ச உடனே பிரியாணின்னு அவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஒரு வார்த்தை, ஆண்டவரே உமக்கு நன்றி சொன்னோமா சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் உலகத்தில். அப்போ ஆண்டவருடைய காரியங்கள் வரும் பொழுது சிலர் அதிக உபத்திரத்தில் பாடுகள் மத்தியில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கலாம். இப்போ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிறனால, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கலாம் சிஸ்டர். ஆனால் ஒரு காரியத்தை நினச்சிடுங்க, இன்னைக்கு ராத்திரி எக்காலம் ஊதினால், ராத்திரி 12 மணிக்கு எக்கால சத்தம் கேட்குதுன்னா, என் கஷ்டம், என் நஷ்டம், லாபமான காரியம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இயேசுவின் பின்னால் பதறாமல் போவேன்னு சொல்கிறவன் உண்மையான விசுவாசி. அல்லேலூயா. எக்கால சத்தம் வானில் தொனிக்கையிலே இயேசு மகாராஜனே வந்துடுவார். நம்ம ரொம்ப சந்தோஷமா, ஆண்டவரே நான் உம்முடைய வருகையில் நான் சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம் வானில் முழங்க தேவனை சந்திப்போமே. தேவைய காலம் வானில் முழங்க தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். அல்லேலூயா. 3 தலைப்பு செய்திகள் சொன்னாரு. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். 2வது, நீங்கள் என்ன செய்யுங்க? ஆயத்தமாயிருங்கள். 3வது என்ன செய்யுங்க? புறப்படுங்கள். மணவாளனை சந்திக்க புறப்படுங்கள். 3 தலைப்பு செய்தி சொல்லியாச்சு. அப்படி புறப்பட்டு ஆண்டவர் இடத்துல போய் சேர்றவங்களுக்கு, ஆண்டவரை தேடுறவங்களுக்கு 2 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய முக்கிய செய்திகள். 1, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும், உன்னை ரட்சிப்பதற்காகவும், உன்னை தப்புவிப்பதற்காகவும், உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். கைகளை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். அவர்கள் உன்னோடு யுத்தம் பண்ண வருவாங்க. ஆனா உன்னை எப்படி வச்சிருக்கேன்? வெண்கல அலங்கமாக வச்சிருக்கேன். ஒன்னு அடிச்சா அவங்க தான் என்ன செய்யும்? வலிக்கும். உனக்கு எதிராக அவன் முட்டான என்ன பண்ணான்? அவன் தலை தான் என்ன செய்யும்? உடையும். இந்த கல்லின் மேல் மோதிக்கிறவன் என்ன செய்வானா? நொறுங்கி போவான். இந்த கல் நீங்க தான், அந்த கல் சீயோனின் கல் நீங்க தான். உங்ககிட்ட மோதிரவன் என்ன செஞ்சிருவான்? சத்தமாக தான் சொல்லுங்களேன், நொறுங்கிடுவான். நீங்க யார் மேலே விழுந்தாலும் அவனும் சட்னி தான், கிட்னி கூட மிஞ்சாது அவனுக்கு. அப்போ அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சுட்டு சொல்லாரு. ஆனால் கண்டிப்பாக அவனுக்கு விரோதமாக என்ன செய்வான்? யுத்தம் பண்ணுவான். உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவான், உன் குடும்பத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவான், உன் சரீரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவான், உன் தொழிலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவான், உன் வேலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவான், உன் திருமண காரியங்களில் யுத்தம் பண்ணுவான், பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியில் யுத்தம் பண்ணுவான். யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் ஒரு இடத்துல சண்டை, ஒரு இடத்துல பிரச்சனை வந்தால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது அல்லவா? அதே மாதிரி 144 தடை உத்தரவு. எந்த காரியமும் நம்ம குடும்பத்தில் என்ன செய்யாது? நடக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை உடைக்கிறவர். அல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் உங்கள் முன்னே போகிறார். மகிமையின் ராஜா உங்களுக்கு முன்னே போவாராம். அவர் தான் சொல்றாரு, இந்த உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இதோ நான் சீக்கிரமா என்ன செய்யறேன், வருகிறேன். பைபிள் சொல்லுது, அத்திமரத்தினாலே ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள்.
அந்த அத்திமரம் துளிர் விடும் பொழுது வசந்த காலம் உண்டாயிற்று என்று சொல்கிறீர்களே, அந்த வசந்த காலத்தை கொடுக்கிற கர்த்தர் உங்கள் அருகே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாக வருவேன்னு சொன்ன 3 தலைப்பு செய்தி சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, நான் எதுக்காக உங்ககிட்ட நான் வரப்போறேன்னா உங்களுக்கு ஒரு வசந்த காலத்தை நான் உருவாக்கி கொடுக்க போகிறேன். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வசந்த காலம் உருவாகும் போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமா? வெளிப்படுத்தல் 21 நாளை வாசித்து ஜெபிக்கும்படி நாம் எழுந்திருக்கலாம். வெளிப்படுத்தல் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மோட கூட இருக்கும் பொழுது, தங்கி இருக்கும் பொழுது, இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, உங்க வீட்டில் கூக்குரல் இல்லை, அலறுதல் இல்லை. எதெல்லாம் இப்ப இருக்கோ அதெல்லாம் இனிமே இல்லை, எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இனிமே உங்க குடும்பத்துக்கு என்ன செய்ய போகுது? வரப்போகுது. ஏனென்றால் இருக்கிறவராக இருக்கிறவர், கொடுக்கிறவராக இருக்கிறவர் உங்களிடம் கூட இருந்து உங்கள் கண்ணீர் யாவற்றையும் துடைக்கப் போகிறார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க, உங்கள் வாழ்க்கை வசந்தமாக மாறப்போகிறது. இன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே உம்மை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் எதிர்கொண்டு வர ஆயத்தமாக இருக்கிறேன், நீங்கள் எப்போ வந்தாலும் இப்போ வந்தாலும் இன்னைக்கு ராத்திரி வந்தாலும், நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது நீர் வந்தாலும் உங்கள் கையை பிடிச்சு நான் உங்கள் கூட வந்துடுவேன். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஒப்பு கொடுப்போமா? என் ஆத்மாவும் சரீரமும் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும், எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றிக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றிக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஜெபம் பண்ண கடவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி முதலாவது நீர் எங்களுக்கு சொன்னீர், தேவன் தாமே உங்கள் கண்ணீர் யாவற்றையும் துடைப்பார். இதோ இந்த இடத்துல கூடியிருக்கிற மக்கள், இந்த வார்த்தைகளை வெளியிலிருந்து கேட்டிருக்கிற குடும்பங்களிலே கண்ணீர் விட்டு கதறி அழுகின்ற காரியங்கள் நிறைய இருக்கிறது ஆண்டவரே. ஒரு கூட்டம் கடன் பிரச்சனையில் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறது, இன்னொரு கூட்டம் வியாதியினால் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறது, இன்னொரு கூட்டத்தினர் வாலிப பிள்ளைகள் வேலை இன்மையினால் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாங்க, இன்னும் சில குடும்பங்கள் வருமான பற்றாக்குறையினால் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாங்க, இன்னும் சிலர் அதிக முயற்சிகள் எடுத்தும் தங்களுக்கு நடக்கலைங்கிற வருத்தத்தில் அவங்கள அறியாமல் இதயம் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே,
இன்னும் நிறைய குடும்பங்களில் பிரிந்திருந்த சேர்ந்திருந்த குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு போனபடினாலே, பிரிவின் ஆவி இருந்தபடினாலே அந்த குடும்பத்தினர் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்கப்பா. உன் கண்ணீர்கள் யாவற்றினால் உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இதோ உன் பிரச்சனைகள் யாவற்றை நான் மாற்றுகிறேன். இதோ ஒரு வசந்த காலம் உனக்கு முன்பாக இருக்கிறது. அந்த வசந்த காலத்தை கொடுக்கிற கர்த்தர் உன் முன்னே நிற்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் அண்டையிலே நிற்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வலது கரத்தை இங்கே வந்திருக்கிற இந்த மக்கள் மீது, குழந்தைகள் மீது, பிள்ளைகள் மீது நீர் வைத்து விடுதலை கொடுங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய வலது கரத்தின் நிழல் விழுவதாக. அந்த வலது கரத்தின் நிழல், பரிசுத்த ஆவியின் நிழல் உன் மீது நிழலிடும். நீ கர்ப்பவதியாவாய், நீ கர்ப்பவதியாவாய், நீ கர்ப்பவதியாவாய். இன்னைக்கு ஒரு பரிசுத்த ஆவியின் நிழல் அப்பேற்பட்ட பிள்ளைகள் இல்லாத குடும்பத்திலே அந்த பிள்ளைகள் மீது நிழல்கள் விழுவதாக, நிழல் விழுவதாக, நிழல் விழுவதாக. குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும், குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும். உன் மேல் இருக்கிற நிபச்சொல்லை நான் அகற்றி போடுவேன் சொன்னேரே. நிபச்சொல், இவன் இவ்வளவு தான் என்று சொல்லியிருக்கிற நிபச்சொல் அகற்றப்பட்டு மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் கேட்கப்படட்டும். கர்த்தர் அப்படி செய்வதற்காக சோத்திரம். இதோடு இவன் முடிந்தான், இதோடு இவன் ஒளிந்தான் அப்படி என்று சொல்லி உங்களை குறித்து முத்திரை குத்தப்பட்டிருக்கிற முத்திரை இன்று ஆண்டவர் உடைத்து பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை சேர்த்து கொடுத்து இந்த பிரஜாதி மக்கள் மத்தியிலே நீர் அவர்களை தலை நிமிர்ந்து வைப்பதற்காக சோதரம் அப்பா. விழுந்து போன குடும்பங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பீராக. செயல்படாத சரீரத்தின் உறுப்புகள் செயல்படட்டும் ஆண்டவரே. இன்னும் குடும்பங்களில் பிஸ்னஸ் சம்பந்தமாக முடியாமல் இருக்கிற, இழுத்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவுக்குள் வரட்டும் ஆண்டவரே. சீல் பண்ணுங்க, பிரச்சனைகளை சீல் பண்ணுங்கப்பா, முத்திரை போடுங்கப்பா. முத்திரை போடப்பட்டிருக்கிறவைகளை, ஆசீர்வாதம் கவர்களை கர்த்தர் முத்திரை நீக்கி உடைத்து எமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. கடைசியா ஒரு வார்த்தை இயேசு நாமத்தினால சொல்றேன். உங்க வாழ்க்கையில, உங்க மனசுல நீங்க எதை வேணும்னு இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, 2 நிமிஷம் செலக்ட் தி பெஸ்ட், செலக்ட் தி எஃபிஷியன்ஸ். சிறந்த காரியத்தை, நல்ல காரியத்தை உன் குடும்பத்துக்கு தேவையான, பர்சனலா குடும்பத்துக்கு தேவையானது, இது எனக்கு இருந்தால் தான் ஆண்டவரே என்னால் இருக்க முடியும் அப்படின்னு எதை நீங்கள் தீர்மானிச்சிருக்கீங்களோ அப்படிப்பட்டவங்க உங்கள் வலது கையை உயர்த்துங்களேன்னு சொல்கிறேன். உங்கள் வலது கையை உயர்த்துங்க. கர்த்தர் தாமே உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாயிருப்பதாக. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வீட்டின் தாழ்ப்பாளர்களை உறுதிப்படுத்தி உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல. நம்பத்தக்கவர்,
உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். தயவுசெய்து அப்படியே உட்காருங்க. ஒரு சகோதரி சாட்சி சொல்லணுன்னாங்க. தயவுசெய்து டீ வர்றதுக்குள்ள யார் சொன்னாங்க? அடுத்த வாரமா? சரி, அடுத்த வாரம் அவங்க சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தர் அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். நீங்கள் டைம் இல்லாமல் போச்சு. ரைட், கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா.